நான் மானத்தை கார்பவரை இப்படிதான் வேந்தமாக பேசுவாயா? அண்ணா அண்ணா அம்மா ஏன்னா இப்படி வாங்குற? நான் வாங்குறேன்டா. உனக்கு என்ன வலிக்குது? கொலை மூடிட்டு உட்கார. பரிதாபமா இருக்குது. பரிதாபமா இருந்தா அடிக்கிற நாய் அடிக்குது, வாங்குற நாய் நான் வாங்குறேன். நாயா ஆறா நாய். நான் வாங்குறேன். எதுக்கு வந்த? கொலை ஓதுறதுக்கு. கொலாய் மூடிட்டு கொலலுது. அமைச்சர்களே, காவலர்களே, படையில் தளபதியே, யாரும் உண்மையான சபையில சொன்னால் தெரியும், சொன்னால் தெரியும். சொல்லாத வித்தைகளை சொட்டுமாட்டாலும் கிடைக்காது. பெற்றவருக்கு தெரியுமா? கல்வி நெருமை பெற்றவருக்கு புரியுமா? இல்லை நெருமை தன்மை போல போல நான் யார் என்று உன்னிடம் உரைத்தால் புரியும் அல்லவா? ஆமாம் சாமி. காவலரே, மாதவா சாமி ஆடிட்டேன். கற்றவர்களுக்கு தெரியுமா கல்வியின் அருமை? கல்வியின் அருமை. பெற்றவருக்கு புரியுமா பிள்ளையின் பெருமை? பெருமை. அத்தன்மை விதமாக நான் யார் என்று உன்னிடம் உரைத்தால் புரியும் அல்லவா? ஆமாம் காவலரை, சாமி. நான் யார் என்று உரைக்கும் முன்னதாக நாட்டிற்கு நாடு மகா நாடு, அருமையும் அருமையில் சிறந்த அழகு பொன்னகரம். பொன்னகரம். இந்த பொன்னகரத்து மெயிலானது என்ன? கோச்சேரிப்பட்டி கிராமம் என்றால், கோச்சேரிப்பட்டி கிராமம் என்றால் நமக்கு ஒரு தாய் திறந்த மச்சு நாடு. ஆமா ஆமா. வாழை குலை சிறுத்தி வங்க முக நீரோடும் மலையில செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற நமக்கு ஒரு தாய் பூமி என்பார்கள். நமக்கு மட்டுமல்ல, நம்மை போல கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த கோசேரிப்பட்டி பச்சையம்மன் ஆலயம்னா ஒரு தாய் திருநாடுதான். அது போல இந்த தாய் திருநாட்டிலே சிங்கார முன்னாடி சபையானது அமைத்து ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்கிறோம். ஏன், என்ன காரணம்? அதாவது காவலா, மாதம் ஒரு முறை தவறாமல் படிக்கு அமாவாசை திருநாள் நன்னாளை முன்னிட்டு நன்னாளை முன்னிட்டு நாம நமது பச்சையம்மன் நாடக சபா குழுவினராக இருக்கப்பட்டவர் அணிந்தனமும் அமாவாசை என்று அம்பாளாக விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள் பாதிக்கும் 1000 கண்ணுடையார் அழகுமுத்து பச்சையம்மனுடைய ஆலயத்திற்கு முன்னதாக அனைத்து கலைஞர்களையும் வரவழைத்து நாடகத்தை ஓரிரவு அம்மனுக்காக வேண்டி நடத்தி வருவது வழக்கமாகும். அதே போல இந்த மாதமும் அமாவாசை திருநாள் முன்னிட்டு நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்தை வைத்தோரும் நமது நாடகத்தை காண வந்துள்ள அருமை தாய்மார்களும் நமது அருமை தந்தைமார்களும் நமது உறவினர் யாவற்று பேர்களும் கடலை போல அமர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். யாவற்ற நல்ல உள்ளங்களும் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாம கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமையில கொடுப்பது எமித்திருணமாகும். நாம் யார் என்றே தெரியாது. ஆனா ஒரு வேடம் ஒன்று தரித்து வந்தா இவன் நம் வீட்டு பிள்ளை என்று பாதித்து அவரவருடைய சொத்திலே இருந்து 10, 20, 50 என்று வாரி வழங்கியுள்ளார். அவருடைய குடும்பங்களை எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்.